கறிவேப்பிலை சட்னி செய்யலாம். பேன் சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சூடானதும் 2 டேபிள் ஸ்பூன் வெள்ளை உளுந்து, 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் தனியா, பச்சை மிளகா, கறிவேப்பிலை 1 கப்பு, 1 துண்டு புளி வதக்கியாச்சு. தேங்காய் வதக்கி வச்சிருக்கிற கறிவேப்பிலையை மிக்ஸி ஜாரில் சேர்த்துருவோம். தேவையான அளவு உப்பு, தண்ணி சேர்த்து மிக்சியில் நைஸாக அரைச்ச சட்னியை நைஸாக அரைச்சாச்சு. கிண்ணத்தில் சேர்த்துருவோம். பேன் சூடானதும் 1 டீஸ்பூன் ஆயில், கறிவேப்பிலை, தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு. சட்னியில் கொட்டிடலாம். சட்னி ரெடி ஆயிடுச்சு. இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.